கல்கி அவர்களின் சிறுகதை சுயநலம். கள்ளுக்கடை மூடுவதா? கூடவே கூடாது. 7 கள்ளுக்கடை குத்தகை எடுத்திருக்கிறேன். வருஷத்தில் 10,000 ரூபாய் கிடைக்கிறது. சர்க்காருக்கு அதே போல் 3 பங்கு கந்தாயம் கட்டுகிறேன். கள்ளுக்கடை ஏன் மூட வேண்டும்? நான் எப்படி சிறைக்கு வந்து சேர்ந்தேன் என்றா கேட்கிறீர்கள்? கள்ளுக்கடை வழியாகத்தான். சிறைச்சாலையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கள்ளுக்கடையை போல் குறுக்கு வழி வேறு கிடையாது. முன்னோர் அரும்பாடுபட்டு வளர்த்த தென்னை மரங்கள் கல்லிறக்க பயனாகி நாசமாய் போகின்றன. ஆனால் கைமேல் வரும் ரொக்க பணத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? கள்ளுக்கடை போய்விட்டால் நமக்கு பிழைப்பு போய்விடுமே. பாவம் பழி என்று பார்த்தால் இந்த காலத்தில் முடியாது. என்னை பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள் முட்டாள் ஜனங்கள். பைத்தியத்தின் ஆனந்தம் அவர்களுக்கு என்ன தெரியும்? அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டுமானால் முதலில் கள்ளு குடித்து பயிலுங்கள். அதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியை கடந்து நின்று பழகி வந்தால் கடைசியில் என்னை போன்ற நிரந்தர ஆனந்த நிலைக்கு வந்து சேரலாம். பிரிட்டிஷ் சர்க்காரின் பெருமையே பெருமை. அந்த சர்க்காரை தாங்கி நிற்கும் இந்த கள்ளு பீப்பாயின் மகிமையே மகிமை. சென்னை சர்க்காரின் வருமானத்தில் 1/3 பங்கு கள்ளுக்கடை கொடுக்கிறது. இதில் பெரும் பகுதியை ஏழை எளியவர்கள், அன்றைய கஞ்சில்லாதவர்களிடமிருந்து வசூல் செய்கிறோம். வேறு எந்த இலாக்காவினும் இவ்வளவு அரிய ஊழியம் செய்கிறதா? கள்ளுக்கடையை மூடினால் இவ்வளவு பணமும் அல்லவா நஷ்டமாகும்? அத்துடன் எங்களுடைய உத்தியோகமும் போய்விடும். கூடவே கூடாது. என் புருஷன் இன்னும் கள்ளுக்கடையிலிருந்து வரவே இல்லை. குழந்தைகள் பசி தாங்காமல் அழுகின்றன. ஏதாவது மீத்து கொண்டு வருவானோ, வெறுங்கையுடன் வருவானோ தெரியாது. கள்ளுக்கடைகளில் இடுவிலாதா? கள்ளுக்கடையை மூடிவிட்டால் என்னை போன்ற போலீசாருக்கு பாதி வேலை மீதியாகும். ஆனால் ஒருவேளை உத்தியோகமே போய்விட்டால்? ஆமாம், போதிய வேலை இல்லை என்று பாதி பேரை தள்ளி விடுவார்கள். கூடவே கூடாது. கள்ளுக்கடை மூடக்கூடாது. நான் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறேன் என்று என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். நல்லது. உங்கள் பிள்ளைகள் அல்லது பேரன்களுக்கு இந்த கதி நேரிடாதா? யார் கண்டது? கடவுள் புண்ணியத்தில் கள்ளுக்கடைகளை மட்டும் மூடாதிருக்க வேண்டும்.